ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வரோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் பார்க்க போகிறோம். இங்கே தாண்டா எங்கேயோ பார்த்தவனை. டேய், அந்த காசு எங்கே வச்ச? அம்மா கேட்பாங்க நம்மகிட்ட. எங்கடா காசு வச்சாம்மா? அங்கே தான் எங்கோ வச்சேன். நம்ம வச்சிருக்கே மாட்டோம், நம்ம சொல்லுவோம்ல, அம்மா அங்கே தான் எங்கோ வச்சேன், பாருமா, நல்லா தேடி பாருமா. ஓகே, இங்கே தாண்டா எங்கேயோ என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான், இங்கே தான் எங்கேயோ என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதற்கான சரியான வார்த்தை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் அ செகண்ட் ஆஃப் வீடியோ. இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிங்களேன். இங்கே தான் எங்கேயோ, அங்கே தான் எங்கேயோ. இதில் இருக்க எல்லா வார்த்தைக்கும் உங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தைன்னு தெரியும். ஆனால் அந்த குமுலேட்டிவாக வரும்போது, சேர்த்து வரும்போது நமக்கு கொஞ்சம் அப்படியே தடுமாறும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளெலாம் எழுதிடலாம். சரிங்களா? இந்த இங்கே அப்புறம் அங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் என்ன வார்த்தையில் யூஸ் பண்ணுவோம்? தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. லெட் மீ சி. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன். இங்கே அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? அங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? சூப்பர், கரெக்டாக போட்டிங்க, வெரி குட். இங்கே அப்படின்னா ஹியர், அங்கே அப்படின்னா தேர். ஆம் ஐ ரைட்? யூ ஆர் ரைட், ஸோ ஐ எம். நீங்கள் ரைட்டு, அதனால் நானும் ரைட். ஏன்னா உங்கள் கமெண்ட்டை பார்த்து தான் நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஒன். ஹியர் அப்படின்னா இங்கே, தேர் அப்படின்னா அங்கே. ஓகே, ஸோ இங்கே அங்கே கொண்டு வந்தாச்சு. எங்கேயோ, எங்கேயோ இதுக்கும் நம்மளுக்கு தெரியும் என்ன வார்த்தை? எங்கேயோ அப்படின்னா சம்வேர், சம்வேர். எங்கேயோ போ, கோ சம்வேர். எங்கேயோ போ, கோ சம்வேர். எங்காவது உட்கார்றா, சிட் சம்வேர். எங்காவது உட்காரு, சிட் சம்வேர். புரியுதுங்களா? இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ எங்கேயோ அப்படின்னா சம்வேர். இந்த இங்கே தான் எங்கேயோ அப்படின்னு இந்த வார்த்தை சேர்ந்து வரும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன கிளாரிட்டி இல்லை? அந்த இடம் எங்கே அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு கிளாரிட்டியோ இல்லை. இங்கே தான் எங்கேயோ அப்படின்னா இங்கனக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குது, ஆனால் அந்த எந்த இடம்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரில. ஓகே, ஸோ அந்த கன்ஃபர்மிட்டியே தெரியாதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வார்த்தை மட்டும் சேர்க்குறோம், அது அரவுண்டு. ஓகே, இந்த அரவுண்டை நாம் ப்ரிப்போசிஷனில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா தோராயமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ ஒரு டைமை சொல்லும்போது யூ ஜஸ்ட் கம் அரவுண்ட் 2 o'clock அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. யூ ஜஸ்ட் கம் அரவுண்ட் 2 o'clock அப்படின்னா ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி டைமில் வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா சரியாக 2 மணிக்கு கிடையாது, இந்த 2 மணிக்கு முன்ன பின்ன. ஓகே, தோராயமாக அந்த டைமில் வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஐ எம் ஏர்னிங் அரவுண்ட் 45,000 per month அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் ஏர்னிங் அரவுண்ட் 45,000 per month அப்படின்னா தோராயமாக ஒரு 45,000 பக்கம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எக்ஸாக்டாக கிடையாது. அப்போ அரவுண்ட் என்ன? தோராயம். அதை ஃபஸ்ட்டு மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அரவுண்டுனா சுற்றின்னு இருக்கும், அது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் தோராயமாக. ஓகே, அப்போது இங்கே தாண்டா எங்கேயோ இருந்துச்சு, தோராயமாக நம்ம சொல்லுவோம்ல, இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு அப்படின்னு தோராயமாக நம்ம சொல்லுவோம் குத்துமதிப்பாக. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, எதுக்குடா தேவையில்லாமல் அரவுண்டு போட்டான் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ தோராயமாக நம்ம சொல்வதற்காக போட்டாச்சு அரவுண்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். ஓகே, இங்கே தான் எங்கேயோ, அங்கே தான் எங்கேயோ. தமிழில் வரும்போது என்ன வரும்? ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம படிப்போம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இங்கிலீஷ் எப்படி வரும்? லெஃப்ட்லேருந்து ரைட் வரும். தெரியும் தானே அது உங்களுக்கு? ஓகே, பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்லேருந்து வரலாம். சம்வேர், சம்வேர். அடுத்த வார்த்தை அரவுண்ட். அப்போ இங்கே தான் எங்கேயோ அப்படின்னா ஹியரை போடுங்க, அங்கே தான் எங்கேயோ அப்படின்னா தேரை போடுங்க. முடிஞ்சு போச்சு, சிம்பிள். இங்கே தான் எங்கேயோ, சம்வேர் அரவுண்ட் ஹியர். அங்கே தான் எங்கேயோ, சம்வேர் அரவுண்ட் தேர். ஓகே, ஹியர் அண்ட் தேர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த ஹியர் தேரோட மட்டும் நிறுத்திக்க போகிறது கிடையாது. சென்னையில் தான் எங்கேயோ, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் எங்கேயோ, அடுத்த தெருவில் தாண்டா எங்கேயோ அப்படின்னு எல்லா இடத்துக்கும் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதை எதை பேஸ் பண்ணினா இங்கே தான் எங்கேயோ, அங்கே தான் எங்கேயோ அப்படின்னு இங்கிறது மட்டும் இல்லாமல்
அந்த இடத்துல தான் எங்கேயோ அப்படின்னு எக்ஸாக்டாக லொக்கேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, லொக்கேஷன் சொல்ல போகிறோம். ஆனால் அந்த லொக்கேஷனில் எங்கேயோ, புரியுதுங்களா? அதாவது இங்கே அங்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு இடத்தையும் சொல்லி அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 சென்டென்ஸையும் படிங்க. நாம் அந்த பொக்கிஷத்தை இங்கே தான் எங்கேயோ ஒளித்து வைத்தோம். ஒளித்து வைத்தோம். ஓகே, அந்த கடையை இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். அந்த கடையை இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். எனது நண்பர்கள், என்னோட நண்பர்கள் சிங்கப்பூரில் தான் எங்கேயோ வேலை செய்தனர். சிங்கப்பூரில் தான் எங்கேயோ வேலை செஞ்சாங்க. ஓகே, கேக்ரான் மேக்ரான் கம்பெனி மாதிரி எங்கேயோ சிங்கப்பூரில் தான் வேலை செஞ்சானுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால் அப்படி எழுதியிருக்கோம். ஓகே, எனது நண்பர்கள் சிங்கப்பூரில் தான் எங்கேயோ வேலை செய்தனர். ஓகே, எனது பணப்பையை வீட்டில் தான் எங்கேயோ வைத்தேன். பணப்பைன்னு என்ன? மணி பர்ஸ். வெரி குட். மணி பர்ஸ் இங்கே தான் அங்கே வீட்டில் எங்கோ வச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ரைட். அடுத்து, அவன் அங்கே தான் எங்கே விளையாடி கொண்டு இருப்பான். நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா 4மே வைத்தோம், பார்த்தேன், செய்தனர், வைத்தேன் அப்படின்னு இருக்கு. எல்லாமே பாஸ்ட். இது ஒன்று மட்டும் என்னது? ஃப்யூச்சரில் இருக்குது. ஓகே, அப்போது என்ன டென்ஸ் வருதுங்கிறத நம்ம படிக்கும்போதே கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, அப்போ இது ஃப்யூச்சரில் வருது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க, எங்கள் பையனை காணோம், குழந்தைய காணோம் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா என்ன சொல்லுவார்? இன்கேஸ் பையன் வெளியில் எங்கேயாவது விளையாண்டுருந்தானா அவன் அங்கே தாங்க எங்கே விளையாண்டுருப்பான் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த சென்டென்ஸ் தான் இது. ஓகே, அவன் அங்கே தாங்க எங்கேயே விளையாடிட்டு இருப்பான், விளையாடி கொண்டு இருப்பான். ஓகே, ரைட். இப்போ ஒவ்வொன்றா வந்துடலாம். சரிங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு, நாம் அந்த பொக்கிஷத்தை இங்கே தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சோம். உங்கள்கிட்ட ஒரு பொக்கிஷம் கிடச்சிருது, எங்கே ஒளிச்சு வச்சிட்டிங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்ப வந்து அப்படியே தேடுறீங்க, டே நம்ம அந்த பொக்கிஷத்தை இங்கே தான் எங்கே ஒளிச்சு வச்சோம் அப்படின்னு நீங்கள் தேடுறீங்க. அப்படி இந்த சென்டென்ஸும் சொல்கிறீங்க. அப்போ இந்த சென்டென்ஸை சொல்லும்போது இதிலே வருது பாருங்கள், இங்கே தான் எங்கேயோ. அப்போ இங்கே தான் எங்கேயோ, சம்வேர் அரவுண்ட் ஹியர். இங்கே தான் வந்துருச்சா? பாருங்கள், இங்கே தான் வந்துருச்சா? சம்வேர் அரவுண்ட் ஹியர். ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நாம் அந்த பொக்கிஷத்தை ஒளித்து வைத்தோம். இதுக்கு மட்டும் என்னென்னு கண்டுபிடிங்க. நாம் அதை ஒளிச்சு வச்சோம். எப்படி சொல்லலாம்? நாம் அதை ஒளித்து வைத்தோம். நாம் அதை ஒளித்து வைத்தோம். ரொம்ப சிம்பிள். எஸ்விஓ தான். மேக்ஸிமம் எஸ்விஓ தான் எல்லாம் வரும். சரிங்களா? எஸ்விஓ தான். என்னது? நாம் அதை ஒளித்து வைத்தோம். நாம்னா என்ன? வி. ஒளிச்சு வைக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹைடு. ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட். வெரி குட். ஓகே, ஹிட். ஹைடு வரக்கூடாது, ஹிட். வி ஹிட் எதை? அந்த பொக்கிஷத்தை. வி ஹிட் த ட்ரெஷர். ஓகே, ட்ரெஷர்னா பொக்கிஷம். பொக்கிஷத்துக்கு இங்கிலீஷில் ட்ரெஷர். ஓகே, புதையல் அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? வி ஹிட் த ட்ரெஷர் எங்கே? இங்கே தான் எங்கேயோ. இங்கே தான் எங்கேயோ நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. சம்வேர் அரவுண்ட் இங்கே அப்படின்னா ஹியர். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சிம்பிள். ஏன் தெரியுங்களா பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது? இங்கே தான் எங்கேயோ அப்படிங்கிற அந்த பெரிய வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து அந்த சென்டென்ஸை பெருசாக்கிடுச்சு தமிழில். ஓகே, ஆனால் மற்றபடி அது ரொம்ப சின்னது. நாம் ஒளிச்சு வச்சோம், அவ்வளோதான். நாம் ஒளிச்சு வச்சோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சென்டென்ஸில் இங்கே தான் எங்கேயோ அப்படிங்கிற இன்னும் ஒரு பெரிய ஒரு ஃப்ரேஸை போட்டனால அந்த சின்ன சென்டென்ஸ் பெருசாகிடுச்சு. ஓகே, ஆனால் ரொம்ப ரொம்ப சின்னது தான். சொல்லி பாருங்கள். இப்போ, we hid the treasure somewhere around here. We hid the treasure somewhere around here. We hid the treasure somewhere around here. ஓகே, 3 டைம் சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸையும். ஓகே, அப்போ தான் நாக்கு பழகும். அடுத்து, அந்த கடையை அங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். இப்போ அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். இங்கே தான் எங்கேயோன்னு இருந்தது, இப்போ அங்கே தான் எங்கேயோன்னு மாறிடுச்சு. அப்போ அங்கே தான் எங்கேயோங்கிறதுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? அப்படியே கொஞ்சம் யோசிங்க. சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க. அங்கே தான் எங்கேயோ அப்படின்னா சம்வேர் அரவுண்ட் தேர். சம்வேர் அரவுண்ட் தேர். ஓகே, பாருங்கள், அந்த கடையை அங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். சரி, இப்போது அங்கே தான் எங்கேயோ அப்படிங்கிறத விட்டு போட்டு மீதி இருக்கிற சென்டென்ஸை பாருங்கள். அந்த கடையை பார்த்தேன். ரொம்ப சிம்பிள். அந்த கடையை பார்த்தேன். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. பார்த்தேன். பார்த்தேன் அப்படின்னா யார் பார்த்தேன்னு சொல்லுவாங்க? நான் பார்த்தேன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்போது இங்கே நான் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்காட்டி கூட நீங்கள் செய்த செயலில் இருந்து அந்த நவுனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, பாருங்கள், பார்த்தேன். அப்போ யார் பார்த்துருப்பா? நான். ஓகே, ஐ என்ன பண்ணேன்? பார்த்தேன். அப்போது சா. எதை பார்த்தேன்? த ஷாப். த ஷாப். ஐ ஷா த ஷாப். ஐ சா த ஷாப். ஐ சா த ஷாப். எங்கே? நமக்கு தான் தெரியுமே.
ஈஸியாக எழுதுறதுக்காக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குமே. சம்வேர் அரவுண்ட் ஹியரா தேரா. சொல்லுங்கள், ஹியரா தேரா. வெரி குட், தேர். ஐ saw the shop somewhere around there. I saw the shop somewhere around there. சொல்லி பார்க்கணும். ஓகே, இந்த சா ஷாப் சொல்லி பார்க்கும்போது அந்த சா ஷா சவுண்டு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி பழகணும். ஓகே, ஐ saw the shop somewhere around there. இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன் அப்படின்னா மூணுமே தொடர்ந்து எஸ் சவுண்ட்லேயே வருது. ஓகே, சா ஷா சா. ஓகே, சொல்லி பாருங்கள், நாக்கு பழகிடும். ஓகே, ஐ saw the shop somewhere around there. ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்த சென்டென்ஸ் நமக்கு என்ன இருக்குது? எனது நண்பர்கள் சிங்கப்பூரில் தான் எங்கேயோ வேலை செய்தனர். சிங்கப்பூரில் தான் எங்கேயோ வேலை செஞ்சாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த அங்கே அப்படிங்கிற இடம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அங்கேங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே சிங்கப்பூர்னு ஒரு இடத்தையே சொல்லிட்டோம். அப்போ சம்வேர் அரவுண்ட் தேர், சம்வேர் அரவுண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த தேரு ஹியர் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த இடத்தோட பேரை போட்டால் முடிஞ்சுது. சம்வேர் அரவுண்ட் தேர், சம்வேர் அரவுண்ட் சிங்கப்பூர், somewhere around house, somewhere around park, somewhere around school, somewhere around Chennai. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹியர் வேருக்கு பதிலாக லொக்கேஷனை போட்டால் முடிஞ்சு போச்சு. சிங்கப்பூரில் தான் எங்கேயோ, சென்னையில் தான் எங்கேயோ, அட வீட்டில் தான்டா எங்கேயோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு. அடுத்த சென்டென்ஸுக்கான ஹிண்ட்டே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரி வாங்க, பரவாயில்ல. எனது நண்பர்கள் சிங்கப்பூரில் தான் எங்கேயோ வேலை செய்தனர். அப்போ என்ன பண்ணிடணும்? எங்கேயோ அப்படிங்கிற அந்த டேர்ம் அவுட்டு போட்டு மீதி இருக்கிறதான் பார்க்கணும். எனது நண்பர்கள் வேலை செய்தனர். எனது நண்பர்கள் வேலை செய்தனர். மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸு கரெக்டாக சொல்லுங்கள். வேலை செய்தனர். அப்போ என்ன எழுதணும்? மை ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட், ஒர்க்டு. மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்டு. ஓகே, எங்கே? அதுதான் நமக்கு தெரியுமே, வாய்ப்பாடு மாதிரி படித்து வச்சுருக்கோம். சம்வேர் அரவுண்ட் இன் சிங்கப்பூர் அப்படின்னு போடுவீங்க. தப்பு, வரக்கூடாது. ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு இன்னொரு இன்னு? அப்படி போட்டால் தப்பு. சரிங்களா? அப்போ அப்படியே படிச்சிருங்க. சம்வேர் அரவுண்ட் சிங்கப்பூர், சம்வேர் அரவுண்ட் சிங்கப்பூர். சேர்த்து சொல்லுங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்டு சம்வேர் அரவுண்ட் சிங்கப்பூர். மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்டு சம்வேர் அரவுண்ட் சிங்கப்பூர். என் கூட சேர்ந்து சொல்லணும். மை ஃப்ரெண்ட்ஸ் worked somewhere around சிங்கப்பூர். ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், ஆனால் நான் சொல்லி காட்ட மாட்டேன், நீங்கள் சொல்லணும், உங்களுக்குள்ளே சொல்லணும். ஓகேவா? இந்த கிராமத்தில் தான் என் நண்பர்கள் எங்கேயோ வேலை செஞ்சாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். இந்த கிராமத்தில் தான் எனது நண்பர்கள் எங்கேயோ வேலை செஞ்சாங்க. இந்த கிராமத்தில் எங்கேயோ தான் என் நண்பர் வேலை செஞ்சாங்க. சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியும். வெரி குட், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்டு சம்வேர் அரவுண்ட் த வில்லேஜ். அவ்வளோதான். சிங்கப்பூருக்கு பதிலாக த வில்லேஜ்னு போட்டால் வேலை முடிஞ்சுது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க இந்த கான்செப்ட். சரி, அடுத்து பாருங்கள். எனது பணப்பையை வீட்டில் தான் எங்கேயோ வைத்தேன். ஓகே, அப்போ என்ன பண்ணிடணும்? இந்த இடத்த மட்டும் தூக்கிடணும். தூக்கிட்டு மீதி படிங்க. எனது பணப்பையை வைத்தேன். அதை மட்டும் எழுதுவோமா? எனது பணப்பை. ஓகே, வைத்தேன். ஏன்னா இங்கே அந்த வினையை செய்தவர் வந்து நம்ம கொடுக்கல, நான் அவன் அப்படிங்கிறது கொடுக்கல. அப்போது செய்த வினையிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? நவுனை தூக்கிடணும். வைத்தேன். அப்போ யார் வைத்தேன்னு சொல்லுவா? ஐ தான் சொல்லுவேன். அவன்னா வைத்தான்னு சொல்லுவோம், அவர்கள்லாம் வைத்தார்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த வைத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறவர் யார்? நான் தான் சொல்லுவேன். அப்போது ஐ வைத்தேன். வைக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? வைக்கிறதுக்கு புட்டா. புட்டுன்னா போடு. ஓகே, இப்போ வைக்கிறதுக்கு சூப்பர், வைக்கிறதுக்கு கீப். ஆனால் நம்ம அங்கே என்ன எழுதியிருக்கோம்? வைத்தேன். வைத்தேன்னு என்ன டென்ஸு? ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டா? வைத்தேன் அப்படின்னு ஆல்ரெடி வச்சேன், அப்போ அது பாஸ்ட்டு. அப்போ கீப்போட பாஸ்ட் என்ன? கீப்போட பாஸ்ட் என்ன? வெரி குட், கெப்ட். ஸோ கெப்ட்டு தான் நம்ம வச்சுக்கணும், கீப்பு வேண்டாம். ஓகே, ஸோ ஐ கெப்ட். எதை நான் வச்சேன்? எனது பணப்பையை. அப்போது ஐ கெப்ட் மை மணி பர்ஸ். மணி பர்ஸ் ஆர் எல்ஸ் பர்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஐ கெப்ட் மை மணி பர்ஸ் வீட்டில் தான் எங்கேயோ. அதுக்கு தான் நமக்கு தெரியுமே, படித்து வச்சிட்டோம் ஈஸியாக. சம்வேர் அரவுண்ட் ஹவுஸ், இல்லாட்டி ஹோம், இது வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, ஐ கெப்ட் மை பர்ஸ் சம்வேர் அரவுண்ட் ஹவுஸ்.
சம்வேர் அரவுண்ட் ஹோம் எது போடாலும் கரெக்டு தான். ஓகே, ஐ கெப்ட் மை மணி பர்ஸ் சம்வேர் அரவுண்ட் இந்த ஹவுஸ்னு போடாதீங்க, தப்பு. ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. சரிங்களா, மறுபடியும் சொல்லலாமா? ஐ கெப்ட் மை மணி பர்ஸ் சம்வேர் அரவுண்ட் ஹவுஸ். மறுபடியும் கூட சொல்லுங்கள், ஐ கெப்ட் மை மணி பர்ஸ் சம்வேர் அரவுண்ட். மறுபடியும் கூட சொல்லுங்கள், ஐ கெப்ட் மை மணி பர்ஸ் சம்வேர் அரவுண்ட் ஹோம் இல்லாட்டி ஹவுஸ். ஓகே, ரைட். அடுத்து வாங்க, கடைசி. அவன் அங்கே தான் எங்கேயாவது விளையாடி கொண்டு இருப்பான். கொண்டு வந்துட்டாலே என்னது கண்டினியூஸ் டென்ஸ். சூப்பர். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்களே, பரவாயில்ல, டச்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்கன்னா டச்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி தான் இருக்கணும். ஓகே, ரைட். அவன் அங்கே தான் எங்கேயாவது விளையாடி கொண்டு இருப்பான். அந்த இடத்த மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதை பண்ணியாச்சு. அங்கே தான் எங்கேயோ. ஓகே, இப்போது ரிமைனிங் இருக்கிறது என்ன, மீதி இருக்கிறது என்ன? அவன் விளையாடி கொண்டு இருப்பான். இருப்பான் அப்படின்னா ஃப்யூச்சர். அப்போ எழுதிடலாங்களா? யார் விளையாடுறா? ஹீ வில் பி பிளேயிங். அவன் விளையாடி கொண்டு இருப்பான். ஹீ வில் பி பிளேயிங். அவன் விளையாடி கொண்டு இருப்பான். விளையாடி கொண்டு இருப்பான். எங்கே? அங்கே தான் எங்கேயாச்சும். அப்போது சம்வேர், இதுதான் நமக்கு டிஃபால்ட்டாக தெரியுமே. சம்வேர் அரவுண்டு டிஃபால்ட்டாக வந்துடும் நம்மளோட ஃபார்முலா படி, நம்மளோட வாய்ப்பாடு படி. ஓகேங்களா? சம்வேர் அரவுண்ட் எங்கே? அங்கே. அங்கே நீங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹியர் தானே, ஹியர் தானே அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. தேர். ஓகே, ஹில் பி பிளேயிங் சம்வேர் அரவுண்ட் தேர். ஹில் பி பிளேயிங் சம்வேர் அரவுண்ட் தேர். அங்கே தாங்க எங்கே விளையாண்டுருப்பான், வந்துடுவான். ஹி வில் பி பிளேயிங் சம்வேர் அரவுண்ட் தேர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு. பார்க்குறது தான் சென்டென்ஸ் அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போர்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும். அப்போ ஒரு சென்டென்ஸ் 4 அடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகே, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் அப்படியே அப்ளை பண்ணோம்னா சுருங்கி விடும். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹோம் ஒர்க்ஸ் கொடுக்குறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஹோம் ஒர்க்குக்கு ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா, பாருங்கள். எனது கணினியை வகுப்பறையில் தான் எங்கேயோ வைத்தேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் என்ன வரணும் அப்படின்ட்டு. ஓகே, எனது கணினியை வகுப்பறையில் தான் எங்கேயோ வைத்தேன். 2வது, நான் கொரியாவில் எங்கேயாவது வாழ்வேன். அடச்சை கருமம், கொரியாவுக்கு கெரியான்னு எழுதி வச்சுட்டுங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நான் கொரியாவில் எங்கேயாவது வாழ்வேன். கொரியாவில் போய் எங்கேயாவது வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இந்த வேர்பை பார்க்கும்போதே டென்ஸை கண்டுபிடிச்சிடணும். ஓகே, சரி. அடுத்து இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருங்க கடைசி. அங்கே எங்கேயாவது போய் உட்கார். இதுக்கு சப்ஜெக்ட் தேவையில்லை, ஏன்னா இது கட்டளை வாக்கியம். சரிங்களா, ஆனால் 2 வேர்ப் இருக்குது. போய் உட்கார், போய் உட்கார். அங்கே எங்கேயாவது உட்கார் அப்படின்னா சிம்பிள். ஓகே, அங்கே எங்கேயாவது போ அப்படின்னா சிம்பிள். ஆனால் அங்கே எங்கேயாவது போய் உட்கார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 வேர்பு சொல்லிட்டோம். இப்போ கோ அண்ட் சிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா யோசிப்பீங்க ரொம்ப. ஓகே, இப்படி தான் வரும். கோ அண்ட் சிட்டு, மீதி இருக்கிறது நீங்கள் எழுதிடணும். ஸோ இந்த 3 ஹோம்ஒர்க்கையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு கமெண்ட்டில் போட்டுருங்க, நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.